ஹாய் everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாயனியர் VSX 921 பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இனிஷியலாக நோ பவர் ஃபால்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் நான் ஆன் பண்ணும்போது இது ஆன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அது ஆக்சுவலாக பவர் பட்டன் ப்ராப்ளம். மல்டிபிள் டைம் ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகிடுது. கஸ்டமர் நோ பவர்னாரு, அப்புறம் சவுண்டு வரலன்னாரு. ஸோ இப்போ இது ஆன் ஆகுது. இது பட்டன்ஸு கிளியர் பண்ணிக்கலாம். நோ சவுண்ட் ப்ராப்ளத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இது என்ன ப்ராப்ளம், உள்ள கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாடல் கொஞ்சம் நல்ல மாடல் தான். அட்டன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எப்படின்னா எல்லா காம்போனண்ட், மேஜர் காம்போனண்ட் எல்லாமே வந்து மேலே டிசைன் பண்ணியிருப்பாங்க HDMI போர்டில். ஸோ HDMI போர்டில் நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணவே மோஸ்ட்லி ப்ராப்ளம் சரியாயிடும், ஆம்ப் செக்ஷன் தவிர. ஸோ சைடில் வெர்டிகலாக கொடுத்துருக்கிறது 2 போர்டு கொடுத்துருப்பாங்க இன்டர்னலாக. ஸோ அடியில் உள்ள இருக்கிறது வந்து வால்யூம் ஐசி போர்டு, ஓப்பம் ஐசி போர்டு. இந்த பக்கம் இருக்கிறது மெயின் யூகாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் எல்லா ஃபங்க்ஷனும் மேனேஜ் பண்ணுறது. இது சப் யூகாம். ஸோ இங்கே இருக்கிற ஐசிஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த ஒரு ஐசி. இந்த ஒரு ஐசிக்கு கண்ட்ரோல் வந்து இந்த ஐசியிலேருந்து தான் கண்ட்ரோல் போகும். ஸோ இந்த ஐசி ஃபெயில்டுனா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இதில் ஏதாவது ஃபால்ட்னா இது ஒர்க் ஆகும். அதுமாரி தான் டிசைன். ஸோ அதனால தான் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் இது ஒர்க் ஆகும். ஆன் ஆகிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்கிறதுக்காக அதை தனித்தனியாக கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னல் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணல, டச் பண்ணல. ஆசிடிஸ் கண்டிஷனில் இருக்குது, நல்ல விஷயம். ப்ளஸ் இது வந்து 110 மாடல். ஸோ 110 தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு லைட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைடர் வெப்லாம் கொஞ்சம் இருக்குது. நம்ம பேசிக் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ்லேயே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஓரளவு கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது போகாது, கண்டிப்பாக டஸ்ட் டீப்பாக தான் இருக்குது. இது ப்ளோயர் போட்டு தான் எடுக்கணும். ஓகே, இது நம்ம பேசிக் க்ளீன் பண்ணிவிட்டு போர்டில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஓகே இது பேசிக் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லாமே கனெக்டில் இருக்கான்னு. ஸோ இது எதுக்காக பண்ணுறதுனா நம்ம ஜென்ரல் செக்அப் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் இன்புட் கனெக்ட் பண்ணுறது நல்லது. எப்பவுமே ஃபால்ட் வர்றது எதனாலனா, எனக்கு HDMIயில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. HDMI ஐசி ஷார்ட் ஆகிட்டு நான் யதார்த்தமாக HDMI ஒர்க் ஆகலான்னு சொன்னோன்னே முதல்லலாம் ஆரம்பத்தில் HDMI டேரெக்டாக நான் கனெக்ட் பண்ணிவிடுவேன். அதனால் என்னோட டிவியே ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியேட்டில் ஒரு கனெக்டர் மாதிரி யூஸ் பண்ணி, அதாவது ப்ராப்ளம் முதல்ல அந்த கனெக்டர் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். நம்ம எது வந்தாலும் முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபால்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் அப்புறமா டீல் பண்ணணும். இது ஆன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இனிஷியல் வோல்டேஜ். இந்த பக் கன்வெர்ட்டர், இந்த பக் கன்வெர்ட்டர்லேருந்து நம்மளுக்கு இந்த மாடல்லாம் எப்படின்னா எல்லாமே 5 வோல்ட் 3.3 வோல்ட்டில் தான் மேப் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் எல்லாமே கன்வெர்ட் ஆகி போகுது. நம்ம இதை செக் பண்ண வேண்டியது 5 வோல்ட் ஓகே. இதில் 5 வோல்ட் ஓகே. இதில் 3.2 ஓகே. இதுலேயும் 3.2 ஓகே. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக ஐசி மேலே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். டிடிஎஸ் ஐசியும் கூலாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் தெரியுது. ஸோ அதை சிக்னல் வைஸில் செக் பண்ண தான் போச்சா இல்லையான்னு தெரியும். இது ஓகே. இப்போது டிடிஎஸ் ஐசிக்கு வர பவர் சப்ளை இன்புட்டு 3.2 வோல்ட் ஓகே. ஸோ அவுட்புட்டு இதெல்லாம் 1.2 வோல்ட் வருது. ஸோ ஷார்ட் இருந்துச்சுன்னா 1.2 வோல்ட் டவுன் ஆகும். அது வருது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 1.8 வோல்டேஜ் ஓகே. HDMI போகிற பவர் சப்ளையும் ஓகேவாக இருக்குது. ஸோ இதை தவிர வீடியோ PLDக்கு போகிற வோல்டேஜ் 3.2 வோல்ட் ஓகே. இதில் ஸோ இதை தவிர இங்கே ஒரு இருக்கு பாருங்கள், 1.8 வோல்ட் ரெகுலேட்டர். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு செக் பண்ண வேண்டியது 1.8 இங்கேயும் ஓகே தான். இதை விட்டாக்கா இங்கே ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, இது 1.2, இதுவும் ஓகே. 1.8 ஓகே. ஸோ அப்நார்மல் ஹீட் எங்கேயும் தெரியல. நம்ம இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர்லேயே கண்டினியூட்டி மோட்லேயே செக் பண்ணிடலாம் ஷார்ட் எங்கன்னா இருக்கான்னு.
மீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. முதல்ல பவர் சப்ளை, ஸோ இது 10 ohmஸில் காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து 1.2 வோல்ட்டில் வர எல்லாமே வந்து 10 ohmஸில் தான் காமிக்கும். இல்லைனா வந்து 32 ohms 40 ohms அப்படி காமிக்கும். 40 ohms வரைக்கும் தான் இருக்கும். 75 ohms மேக்ஸிமம் சில செட்டில் ஆன்கியோவில் பார்த்தீங்கன்னா 75 ohmஸில் போகும். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. இது 1.8 கூட பார்த்தீங்கன்னா இதில் மேப் வந்து பாருங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு கெப்பாசிட்டியில் சார்ஜு. ஸோ இது ஓகே. இது 1.8 கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, இதுவும் ஓகே. ஸோ இங்கே ஒரு 1.8 இதுவும் ஓகே. ஷார்ட் எதுவும் மேஜராக இல்லை, இருந்தாலும் கெப்பாசிட்டரில் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் டைம் எடுத்து. ஓகே. ஸோ இந்த 10.9 இங்கே மேப் ஆகிருக்குது. இது பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனைனா நம்மளுக்கு அங்கே வந்திருக்கும், ஹீட்டும் ஆகிருக்கும், எதுவும் ஆகலை. ஸோ ஓகே, ஷார்ட் எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம சிக்னல் வைஸ் தான் செக் பண்ணணும். ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். திரும்ப இதை ஆன் பண்ணிவிட்டு சிக்னல் ஊக் பண்ணிவிட்டு ஐசி நல்லா இருக்கா, எந்தெந்த ஐசிலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ இன்புட் அவுட்புட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம் எந்த அளவு நம்மளுக்கு சிக்னல் வருது, எந்த அளவு வரல, எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் இன்புட்லாம் ஊக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் இதை ஆன் பண்ணி பார்க்குறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஆப்டிக்கலில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு HDMI வெரிஃபை ஆப்டிக்கலில் கொடுத்துருக்கேன், சவுண்டு வரல, வால்யூம்லாம் இருக்குது, டிடெக்ட் ஆகலை. ஸோ நம்ம முதல்ல HDMI பக்கம் கிளியராக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த HDMI லைட்டு வந்துருச்சு, ஸ்டேபிளாக ஆகிடுச்சுனாவே நம்மளுக்கு HDMI ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். டிஸ்பிளே வந்துடும். இன்னும் இங்கே HDMI டிடெக்ட் ஆகலை. ஓகே, சூப்பர். HDMI அப்போ ஒர்க் ஆகுது. HDMI அவுட்புட் வந்துருச்சு, HDMI ஸ்டேபிள் ஆகிடுச்சு. சிக்னல் வந்து ஆடியோ சிக்னல் பிக்கப் ஆகலை, ஆனால் வந்து HDMI மட்டும் வந்திருக்கு. ஸோ வீடியோ செக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வீடியோவை இக்னோர் பண்ணிடலாம். அப்போது வீடியோ வந்து பக்காவாக இருக்குது, இன்புட் அவுட்புட் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து ஆடியோ தான் இப்போ பார்க்கணும். ஆடியோவில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த பாதி ஆஃப் அப்படியே இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த பாதி ஆஃப் நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த இதில் வந்து HDMI எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இதில் சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களை செட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் எப்படின்னா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆப்டிக்கல். ஸோ இது ஆப்டிக்கல் சிக்னல் வந்து இந்த ஐஸ் தான் டீகோட் பண்ணும். சில செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மட்டும் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ அந்த மாதிரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணாக்க ஆப்டிக்கல் டிடெக்ட் ஆகிடும், சவுண்டு வந்து ஆரம்பிச்சிடும். சில செட்டில் ஆப்டிக்கல் டிடெக்ட் ஆகிட்டு சிக்னலும் ஃப்ரண்ட் பேனலில் காமிக்க ஆனால் சவுண்டு வராது. அப்படின்னும் போது அது வேறு கேஸு. ஸோ இதில் ஆப்டிக்கலே டிடெக்டே ஆகாது என்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐசி. சில சமயம் இந்த சென்சாரே ப்ராப்ளமாக இருக்கும், இந்த போர்ட்டை சேஞ்ச் பண்ண சரியாக போயிடும். ஸோ இது வந்து டேக் ஐசி, இதில் வந்து ஹைப்ரிட் டேக் ஐசி. ஸோ இதில் எப்படின்னா இருக்கிற எல்லா சிக்னலும் HDMIலேருந்து எல்லாமே இது உள்ளே போயிட்டு இதுலேருந்து தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துட்டு திரும்ப ப்ராசஸ் ஆகிட்டு இது மூலிமா வெளியே வரும். ஸோ இதில் அப்படி கொடுத்துருப்பாங்க, லூப் பேக் கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப போயிட்டு அதில் வரா மாதிரி. ஸோ இதில் ப்ரோக்ராம் வந்து DDS ஐசி இதை வந்து ரிப்ளேஸ்பிள் தான், எத்தனை வேணால் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணது இதில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி DDS ஐசி ரிப்ளேஸ் பண்ணாலும் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா உடனே வந்து இந்த ப்ரோக்ராம் இதில் காப்பி ஆகிடும், இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது SD RAM. ஸோ இது ப்ராசஸிங்காக 64 MB. இதை தவிர மற்ற வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இதில் இங்கே எப்படி ஆப்டிக்கலுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல HDMI கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் HDMI டிடெக்ட் ஆகும், ஆனால் அவுட்புட் ஆடியோ அவுட்புட் மட்டும் வராது, வீடியோ மட்டும் பாஸ் ஆகிட்டு ஆடியோ அவுட்புட் HDMI மட்டும் வராது. அப்படின்னும் போது மற்றதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதன் மாதிரின்னு இந்தமாரி கன்வெர்டர் ஐசிலாம் கொடுத்துருப்பாங்க, சுவிட்சிங் ஐசி. ஸோ இதில் இந்த மாதிரி ஐசியில் இதில் இந்த கேஸில் 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று ஃபால்ட்டாக இருக்கும், அதனால் ப்ராப்ளமாக இருக்கும். இதை தவிர DDS ஐசி எல்லாமே நல்லா இருக்குது, ஷார்ட்டிங் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது, ஆனால் அவுட்புட் வரல. அந்த மாதிரி ஒர்ஸ்ட் கேஸில் இந்த மாதிரி கப்ளர் ஐசி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம CPU ஐசிலேருந்து சிக்னல் வந்துட்டு சிக்னல் இங்கே வந்தால் தான் எனேபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். அதனால் இந்த மாதிரி ஐசி இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐசிலாம் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஐசிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற கேஸில். ஸோ இந்த ஐசிலாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படியும் ஒர்ஸ்ட் கேஸ்னால்
சிபியூஐசியே ப்ராப்ளமாக இருக்கும். சிபியூஐசி ப்ராப்ளம்னா எப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ அவுட்புட்டும் வராது, ஆடியோ அவுட்புட்டும் வராது, எந்த ஒரு சிக்னலும் டிடெக்ட் ஆகாது. ஆனால் வோல்டேஜ் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஐசியும் எனேபிள் ஆகாது. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், ஆனால் ரன் ஆகாது. என்னென்னா இந்த சிபிஐசி ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரோக்ராம் எதுக்குமே கால் ஆகாது, அதனால் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த கேஸில் இந்த ஐசி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுவுமே ஒர்க் ஆகலை, கம்ப்ளீட்டு டெட்டு செட்டு இதுவே ஆகலைன்னா இந்த ஐசி. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இதுலேயும் இந்த மேலே இருக்க செக்ஷன் எல்லாமே வந்துடுது. ஆடியோ வந்து இந்த ஃப்ளக் தான் டைரெக்டாக டவுன் ஆகுது. இந்த ஃப்ளக்கில் எல்லாமே ஆடியோ டவுன் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆம்பு செக்ஷனுக்கு இந்த ஃப்ளக்கில் அன்லாக் இன்னும் வரல அப்படின்னும் போது வால்யூம் ஐசி சர்க்யூட்டு, ஓபம் சர்க்யூட் பார்க்கணும். ஓபம் சர்க்யூட்டு, வால்யூம் ஐசி சர்க்யூட்டு ப்ளஸ் மியூட்டிங் சர்க்யூட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன் இதில் இவ்வளோ தான். இது ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐசிக்குமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது டிடிஎஸ் ஐசிக்கு, இது HDMI ஐசிக்கு, இது ஆடியோ பிஎல்டிக்கு, வீடியோ பிஎல்டி ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வர இதுக்கு. இதுவும் அப்படி தான். ஸோ ஒரு ஐசிக்கு தனித்தனி பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே. ஸோ இது வந்து இந்த CPU ஐசிக்கு போகிற பவர் சப்ளை ப்ளஸ் இந்த ரெண்டு இதில் மல்டி வோல்டேஜ் வரும். ஸோ இங்கேயும் எல்லாத்தோட ஃபீட்பேக்கு இங்கே செக் பண்ணுற மாதிரி இங்கேயே கொடுத்துட்ருப்பாங்க. இது அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக சர்க்யூட் கிடையாது. இது ஒரு சிம்பிள் போர்டு தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான போர்டும் கிடையாது. பிகினர்லாம் கூட அட்டன் பண்ணுற மாதிரி தான் இதை கொடுத்துருக்கு, டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. ஸோ இதை தவிர மற்றபடி இந்த பேசிக் மாடலில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, சில சமயம் கெப்பாசிட்டரே ஓப்பன் ஆகிடும். இந்த SMD கேப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் செக் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் கண்டினியூட்டி வரும். எங்கேயாவது நீங்கள் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேப் வந்து அப்படியே பல்ஜாகி வர மாதிரி வரும், பாப்கார்ன் வர மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த கேப் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து இப்போது இதே கண்டிஷனில் சப்போஸ் இந்த ஐசி போயிட்டு வந்து நான் இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா, இந்த கெப்பாசிட்டிலாம் நான் செக் பண்ணாமல் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப ஃபால்ட்டு கொஞ்ச நாள் தான் வரும். என்னங்க கொடுத்து 3 மாதம் 4 மாதம் கூட வரல, திரும்ப ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்களே, அதுக்கு ரீசன் வந்து ஏதாவது வந்து நம்ம சரியாக செக் பண்ணாமல் கொடுக்குறது தான். ஸோ ஒன்ஸு இந்த மாதிரி ஐசிலாம் நம்ம செக் பண்ணும்போது கூடவே கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இது எல்லாமே செக் பண்ணிடணும். ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அதை விட்டுடலாம். இல்லை நல்லா இல்லை, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது இப்போ ESRக்கு வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இமீடியட்டாக அதை எடுத்து ரிப்ளேஸ் பண்ணுறதே நல்லது. ஸோ இதில் நான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்னல் வந்து பாஸ் ஆகுது. இப்போ சிக்னல் எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஸ்டக் ஆகுது, எங்கே ப்ராப்ளமாக இருக்குது நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இவ்வளோக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் வந்து அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த ஐசி தான் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சில மாடலில் காமிச்சிருப்பேன். சில மாடலில் வந்து காமிக்காத ரீசன் இப்போ இந்த மாடல் நான் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா சிக்னல் வந்து நான் ஹிடன் பண்ண போகிறேன். சில இதில் வந்து சிக்னல் ட்ரேஸ் பண்ணுறது காமிப்பேன். இது எதுக்காக காமிக்கலன்னா, ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா. ஏன்னா இப்போ நான் இதை காமிச்சிருந்தேன், நான் வந்து இருக்கிறதுக்கான அவசியமே இல்லை. ஸோ நான் திரும்ப வீடியோ போட்டாலும் பார்க்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போயிடும் சுச்சுவேஷன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஓல்டு பேக் இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாடலில் இவ்வளோ சொன்னாலும் அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கேன். எப்படி செக் பண்ணேன், எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணேன் அப்படின்றதுக்காக அதை நான் ஹோல்டு பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை சிக்னல் வைஸில் செக் பண்ணி எங்கே ப்ராப்ளம் இருக்குது அதை நான் டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் வந்து டிஜிட்டல் சிக்னல் வந்து கொடாக்குக்கும் டிஎஸ்பிக்கும் செக் பண்ணேன். கொடாக்ன்றது டேரக்டர்ன்றது ரெண்டுமே இந்த ஐசி தான். ஸோ இது வந்து டேரக்டர் ஐசின்னு சொல்லலாம், PCM ஐசின்னு சொல்லுவாங்க, இல்லை கொடாக் ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா, டிஜிட்டல் சிக்னல் ஆப்டிக்கல் வந்து என்ன ஆகுது, ஆப்டிக்கலில் தான் செக் பண்ணுறதுக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. டிஜிட்டல் சிக்னல் செக் பண்ணி எடுத்துட்டா அனலாக்லாம் ஈஸியாக நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆப்டிக்கல் செக் பண்ணும்போது ஆப்டிக்கல் என்ன ஆகுது, ஆப்டிக்கல் அவுட்டும் ஆகிடுது. டிஎஸ்பிக்கு டிஜிட்டல் சிக்னலும் என்ன ஆகிடுது. ஆனால் டிஎஸ்பிக்கும் அட்ரஸ் லைனுக்கு சிபிக்கும் இதுக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஆகுது. ஆனால் ரிப்ளை அக்னாலஜ்மெண்ட் போல் பிளாங்காக இருக்குது. கிளாக் சிக்னல் போயிடுது, ஆனால் பிளாங்காக இருக்குது. ஸோ டிஎஸ்பி ஐசி ஓப்பன் ஆனாக்க அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்கும் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசிகேவும் ஏசிகேவும் இதில் வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம அந்த பின்னில் டச் பண்ணாவே சைலண்ட் ஆகிடுது. இதில் வந்து வர சிக்னலே சைலண்ட் ஆகிடுது. இனிஷியலாக டச் பண்ணும்போது வருது, இமீடியட்டாக சைலண்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து இது ஃபால்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் இதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணியும் எதுவுமே ஆகலைன்னா இந்த SD RAM செக் பண்ணணும். ஸோ இந்த SD RAM வந்து ரெஸ்பான்ஸே இல்லை, ஸோ சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஐசி ஃபால்ட்டாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் வந்து எது வந்தாலும் இந்த ஐசி வெளியே எடுத்தால் தான் தெரியும் மற்றது எல்லாமே திரும்ப கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா இந்த வெளியே எடுத்துட்டால் நம்ம இந்த சிக்னல் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டச் பண்ணாலும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஐசி தான் சொல்லிட்டு இமீடியட்டாக ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். இந்த ஐசி நான் வெளியே எடுத்துகிட்டு சிக்னல் செக் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளம்னா நம்ம ஐசி ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு டேரெக்டாகவே போயிடலாம். அப்படி இல்லைனா வேறு என்ன ப்ராப்ளம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க.
ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐசி எடுத்த பிறகு சிக்னல் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் செக் பண்ணியிருப்பேன். சிக்னல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஐசி ரிப்ளேஸ் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை கிளியர் ஆகிடுச்சா என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐசி வந்து நம்ம எப்போவுமே ரிசீவருக்கு வர அதே டிஎஸ்பி ஐசி தான், டிஎம்எஸ் சீரியஸு. ஸோ இது நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கொரியர் அனுப்ப முடியுமா அப்படின்னு. இதில் ப்ராப்ளம் என்னென்னா 3 குவாலிட்டி இருக்குது. நான் வந்து வாங்குறது எப்போவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 300-400 தான் டிஃப்ரெண்ட்டு. இது தெரியாமல் இவ்வளோ ரேட்டில் இருக்குது, அது ஏன் வாங்காமல் அது நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்லைனில் செக் பண்ணிட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நான் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் ஐசியோட குவாலிட்டி எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படின்னு. ஸோ கம்பெனியில் கொடுக்குற ஒரிஜினல் ஐசியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து பார்த்து நம்ம சரியாக வாங்கலைன்னா அது எவ்வளோ நாள் வரும் நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. லோ குவாலிட்டி ஐசி நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் தான் ஸ்டேபிள் லிங்க்கில் தான் நான் வந்து நல்ல ஐசி வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அதிக சக்ஸஸ் ரேட் வரும், ப்ராப்ளமும் அதிகமாக வரதில்லை. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் ஐசி ரிப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது உங்களால் இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியும். ஸோ இந்த டின்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் தான். ஓகே, ஸோ இப்போ கிளியராக சீட் ஆகிருக்கு. நான் மல்டிமீட்டர் ஊக்கும் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம HDMI அவுட்டு கூட கையோடு அப்படியே செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தனியாக பண்ண தேவையில்லை. சேம் அதே பிடி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். சரி, இது வந்து ஸோ ஆப்டிக்கலில் வச்சுருக்கேன். டிடெக்ட் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சூப்பர், சவுண்டு பக்காவாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து மோடு செக் பண்ணால் க்ளீனாக முடிஞ்சிடும். ஆட்டோ சரௌண்டில் தான் இருக்குது. ஆட்டோ சரௌண்டில் சவுண்டு வந்துச்சுன்னா மற்ற எல்லாத்துலேயுமே சவுண்டு வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து சூப்பர். இப்போ நம்ம HDMI பார்க்கணும், HDMI ஒர்க் ஆகுதான்னு. சிங்கிள் ஷாட் தான், ஈஸியாக முடிகிறது நல்ல விஷயம். ப்ளஸ் இதில் நம்ம இதுக்கப்புறம் கெப்பாசிட்டிலாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ HDMI ஓகே ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். HDMI டிடெக்ட் ஆகிடுச்சு. HDMIயில் சவுண்டு இன்னும் பிக்கப் ஆகலை, ப்ளஸ் வீடியோவும் வரல, வீடியோவும் பிளாக்காக இருக்குது. பேனலே கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உடஞ்சிருக்கா இல்லை ஸ்க்ரூ மிஸ்ஸிங், பாட்டம் ஸ்க்ரூ மிஸ்ஸிங். ஸோ எதுவுமே ஸ்க்ரூ இல்லை. மேபி எல்லாம் கைடி பார்த்துருப்பாங்க ஒர்க் ஆகலைன்னு. எதனாலனா இந்த இடத்துல பவர் சப்ளைவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ரிலே மாடியூல் எல்லாமே எதுக்குன்னா ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஆன் ஆகலைன்னா அது ஜஸ்ட் பவர் பட்டன் ப்ராப்ளம் தான். அது மல்டிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ அது கனெக்டிவிட்டி செக் பண்ணால் சரியாக இருக்கும். அதை பார்க்காம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எது வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணணும். ப்ளஸ் HDMI என்னென்னு கிளியராக ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிளியராக ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே.
திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணிடலாம். கையோடு அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம HDMIயில் இருக்க கெப்பாசிட்டிலாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஜாப்பை முடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. அது எதாவது ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக டிடெக்ட் ஆகிருக்காது. HDMI வந்து சப்ளை செக்ஷனு ஆகலை. ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணி போட்டோன்னா இமீடியட்டாக டிடெக்ட் ஆகுது பாருங்கள். சூப்பர், வீடியோ அவுட்புட்டும் வந்துருச்சு, ஆடியோவும் வந்துருச்சு. ஸோ இது இப்போ நம்ம மல்டி சேனலில் வருதான்னு செக் பண்ணிடணும், ப்ளஸ் கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. அதனால் சேனல்லாம் நம்ம பின்னாடி லாஸ்ட்டாக ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா அதை பார்த்துக்கலாம். முதல்ல மேலே இருக்க இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ இதில் கெப்பாசிட்டி எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றி ஆகணும். ஏன்னா இது கண்டிப்பாக செக் பண்ண மாற்றி தான் ஆகணும் சம் கெப்பாசிட்டர்ஸ். எக்ஸாம்பிள் நான் வந்து செக் பண்ணாமே சொல்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற இது ஒன்று கண்டிப்பாக மாற்றி ஆகணும், இங்கே இருக்கிற இந்த 5 பீஸும் மாற்றி ஆகணும். ப்ளஸ் இதை தவிர இங்கே இருக்கிற இந்த ரெகுலேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் மாற்றி ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் எதனாலனா, ரெகுலேட்டர் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹீட் அதிகமாகும். இந்த சர்ஃபேஸ் வந்து அதிகமாக ஹீட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் தெர்மல் கேமரா புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தெந்த இடம் ஹெவியாக ஹீட் ஆகுது, அதை சுற்றி இருக்க காம்பவுண்ட் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் தெர்மல் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஐசி இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். சென்ட்ரல் இந்த இடத்துல பார்ப்பீங்க, இது வந்து ரெகுலேட்டர் சுற்றி இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. ஸோ இது ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த ரெகுலேட்டர் பாருங்கள், இந்த சுற்றி இருக்கிற இந்த 3 கெப்பாசிட்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கிற ரெகுலேட்டர் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரலில் இருக்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதை தான் நான் முதலே சொன்னேன், நம்ம வந்து ரெகுலேட்டர் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து மாற்றிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு. ஸோ இந்த 3 வந்து ஐசி, இந்த 3 ஐசி, இதுக்கு அப்புறமா இருக்கிறது தான் கெப்பாசிட்டி. இது SMD இங்கே இருக்கிறது எல்லாமே ஐசி ஹீட் ஆகிறது. இது டிஎஸ்பி ஐசி நம்ம மாற்றின ஐசி. ஸோ இது ப்ராப்பராக என்ன டிகிரியில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது க்ளீனாக தெரியும். நான் கலர் பேலட்டை மாத்திரம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது வந்து ரெட்டு கலரில் இருக்கிறதுலாம் வந்து ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம், மற்றதெல்லாம் கூலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு DC to DC ஐசி, மற்ற ஐசி ரெகுலேட்டர் ஐசிலாம் ஹீட் ஆகுது உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக என்னென்ன இடத்துல என்னது ஹீட்டாக இருக்குதுன்னு. ஸோ இதுதான் இப்போ நம்ம இந்த வீக்கான கெப்பாசிட்டிலாம் மேனுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மற்ற சவுண்ட் டெஸ்ட்லாம் பண்ணலாம். இதை தவிர ஆம்பு செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நல்ல பெரிய ஹீட் சிங்க் போட்டு அதனால் கூலாக தான் இருக்குது. நம்ம மெயின் டிரான்சிஸ்டர் உட்பட அதுதான் வந்து ஹீட்டாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்போவுமே ஹீட் ஆகும். ஆன் பண்ணி 2ல் விட்டாக்கா ரெகுலேட்டர் எல்லாமே ஹீட்டாக இருக்குது. இதை விட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த அளவு ஹீட் இல்லை, இப்போ தான் வந்து கொஞ்சமாக பிக்கப் பண்ணுது. ஸோ ஓகே, இப்போ நார்மல் மோடுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர் லெவலில் செக் பண்ணிடலாம். வால்யூம் வந்து ஒரு 45ல் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஸ்டீரியோவில் தான் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான் சவுண்டு கேட்கும். இப்போ நான் டச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு, பேக் சரவுண்டு லெஃப்ட்டு ரைட். அது ஸோ திரும்ப இங்கே டச் பண்ணுற பாருங்க, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்டரு, சரவுண்டு, இது பேக் சரவுண்டு. இதை லெவல் ஏற்றணும். இப்போதைக்கு இது ஓகே. ஸோ இருந்தாலும் இப்போ சவுண்டு வீடியோ அவுட்புட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் நம்ம மெனுவெல்லாம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து OSD மெனு வந்து இதுலேயும் வரும், டிஸ்பிளேலையும் வரும் மெனு இந்த மாதிரி பெருசாக. ஸோ இது எல்லாமே இதில் ஓப்பன் ஆகுது. ARC ஒர்க் ஆகுது, இப்போ தான் செக் பண்ணேன் ARCயும். ஸோ இதில் நம்ம என்ன இதுக்கப்புறம் பார்க்கணுன்னா டேரெக்டாக முன்னாடி சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் பார்த்துடலாம். ஸோ நான் என்னென்ன மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு பின் பாயிண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எதுன்னு ரவுண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதில் வந்து இவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் டெஸ்ட்னு விட்டுட்டு நான் ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த கடையில் ஒர்க் முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப வந்து பார்க்கும்போது சவுண்டு கட் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தேன், இதில் நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்டிக்கல் வந்து ரீட் ஆகிடுது. சிக்னல் வந்து இப்போ சவுண்டு வருது பாருங்கள்.
ஆனால் கொஞ்ச நேரம் ஓடுனா சவுண்டு கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இது என்னன்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ரேம் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. ரேம் வந்து மாற்றணும். ஸோ ரேம் மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கெப்பாசிட்டர் மாற்றிலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போது கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் விட்டுட்டு தான் நான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் ஆன் பண்ண பிறகு எனக்கு சவுண்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சவுண்டு வருது. ஆனால் இதுவே வந்து கொஞ்ச நேரம் ரன்னில் விட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். நான் அந்த கடையில் கஸ்டமரை டீல் பண்ணிட்டு வரதுக்குள்ளே சவுண்டு கட் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக. செட்டு மட்டும் ஆனில் இருந்துச்சு. ஸோ இந்த ரேம் ஐசி தான் வந்து சஸ்பெக்டாக இருக்குது. டிடி சைஸில் செக் பண்ணும்போது க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு ஹீட் சிக்னேச்சரும் மற்றதெல்லாம் கூட இல்லை. ஸோ இதை நம்ம அப்சர்வேஷனில் வச்சு தான் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஐசி இருக்கட்டும், இது நம்ம முதல்ல இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபைனலாக டெஸ்ட் அண்ட் விட்டுட்டு ஸோ நல்லா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் ஏதாவது ஆகுதான்னு பார்த்துலாம். ரொம்ப நேரம் ஹீட்டில் நம்மளே ஹீட்டு மேனுவலாக அப்ளை பண்ணிவிட்டு ஹீட்டில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ணி தான் நம்ம ஃபைனல் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது பிரச்சனை தான். இது நம்ம இந்த பிரச்சனையை நம்ம பார்க்காம விட்டுட்டா கஸ்டமருக்கு கொடுத்தா கஸ்டமர் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஓடிச்சு அதுக்கப்புறம் ஓடலன்னு சொல்லிட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது நான் உங்களுக்கு அது எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த கெப்பாசிட்டர் வாங்க முடிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு போர்டு பார்க்கும்போதே தெரியும் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதில் இருக்கிற எல்லா கெப்பாசிட்டரும் மாற்றிட்டேன். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 by 1 செக் பண்ண எல்லாமே அப்நார்மல் வேல்யூ தான். சரி, ஆல்ரெடி பாதிக்கு மேலே மாற்றிட்டோமே, சரி பேலன்ஸ் மட்டும் எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நல்லா இருந்த கொஞ்சம் கெப்பாசிட்டரும் மாற்றிட்டேன். இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே மாற்றி இப்போது பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 3 hours கிட்டே ரன் ஆகிடுச்சு. நல்லாவே போயிட்டுருக்கு. எந்த ஒரு சவுண்டு கட் ஆஃபும் இல்லை. எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் வந்து சாங் மாறத்துலேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிடெக்ட் ஆகிட்டு எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ வால்யூம் வந்து மினிமமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சாங் மாறின உடனே இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. சாரி, பாஸில் போட்டிருக்கேன், அதனால கட் ஆகிருக்கு. இப்போ நான் சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்த உடனே டால்பி டிஜிட்டல் சிக்னல் பிக்கப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ஆப்டிக்கலில் இருக்குது. ஸோ டால்பி இது கஸ்டமர் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன மென்ஷன் பண்ணார்னா டிடிஎஸ்ஓ இல்லை டால்பி டிஜிட்டலாக வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து சவுண்டில் நாய்ஸ் வருதுன்னு இருந்தார். ஸோ அதுக்கான ரீசன் வந்து கெப்பாசிட்டராக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது க்ளீனாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆப்டிக்கலில் போயிட்டுருக்கு. இப்போ நான் HDMI சேஞ்ச் பண்ணுற மாதிரிங்க. இப்போ இது இருக்க டிஸ்பிளே வரல. HDMI டிடெக்ட் ஆனவொடனே நம்மளுக்கு டிஸ்பிளேலேருந்து சவுண்ட் எல்லாம் வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ அதுக்கு பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது இன்னமும் அப்சர்வேஷன் வச்சுட்டு நம்ம தெர்மல் கேமராவில் இன்னொரு தடவை புக் பண்ணி பார்க்கலாம். எங்கேயாவது அப்நார்மல் ஹீட் இருக்கா, இல்லை எக்ஸாக்டாக ஐசி மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ ஆம்பிள் செக்ஷன் எவ்வளோ நேரம் ரன் ஆகிருந்தால் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும், ஹீட் சிங்க்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ தெர்மல் கேமரா புக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது நீங்கள் இதில் பார்க்கலாம் ரெட் ஸ்பாட்லாம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம மாற்றின ஐசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ரேம் ஐசியும் எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சென்ட்ரலில் இருக்க கிரவுண்ட் பேட் மட்டும் தான் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்குது. அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்லாம் கிடையாது. மற்றபடி டேக் HDMI ஐசி எதில் புக் பண்ணியிருக்குமோ அவுட்புட் ஒர்க் ஆகுதுன்னா அவுட்புட் ஒர்க் ஆகும். ஸோ இன்புட் வந்து ஒரு ஃப்ளக் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஹீட்டாக இருக்குது. மற்றபடி ரெகுலேட்டர் இங்கே ஒரு ரெகுலேட்டர் ஸோ எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஹீட்டே எதுவுமே கிடையாது. க்ளீனாக ஒர்க் ஆகிட்டு. ஸோ ஆம்பு செக்ஷன் பாருங்கள், ஆம்பு போர்டு வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. ஸோ ஹீட் சிங்கில் வந்து இப்போ நீங்கள் இந்த வெர்டிகல் இதில் பார்க்கலாம் ஹீட்டோட ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா ஹீட் சிங்கு டேரெக்டாக வந்து அலுமினியம் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷனில் தெர்மலில் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ இந்த இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கலர் பேலட்டை மாத்திரம் பாருங்கள். மாற்றினா உங்களுக்கு ஓரளவு நல்லா கேப்சர் ஆகும். ஸோ இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ ஹீட் சிங் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, நல்லாவே ஓடிட்டு இப்போது ஸ்டேபிளாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். வேறு ஏதாவது கலர் பேலட்டில் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிகிற மாதிரி பார்க்குறேன். இதில் பாருங்கள் ஹீட்டாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரியும் எல்லோ கலரில். ஸோ இந்த அளவு ஹீட் ஆகிட்டு கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போகுது. இப்போ சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே கூட ஹீட்டாக இருக்கிறதுனால டிஸ்பிளே இந்த இடத்துல எப்படி தெரியுது. ஸோ நம்ம கை வந்து கொஞ்சம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கை கூலிங்காக இருக்குது. ஓகே, இப்போ நார்மல் மோடுக்கு வந்துடலாம்.
ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை, இந்த பவர் பட்டன் பார்த்தோம். இந்த பவர் பட்டன் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் பேனல்லையும் பாட்டமில் எந்த ஸ்க்ரூவும் போடல. அங்கே ஒரு கிரவுண்டு பேட் இருக்கும், அதுக்கும் அவங்க ஸ்க்ரூவே போடல, அப்படியே இருக்குது. ஸோ இந்த பட்டன் கட்டிட்டு ஃபுல்லாகவே அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாமே ஜென்ரல் கிளீனிங் தான் பண்ணியிருக்கு. ஸோ டீப் கிளீனிங் இன்னும் பண்ணவே இல்லை. இது எல்லாமே கட்டிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாமே ஃப்ளக்லாம் கொஞ்சம் கட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஸ்டேபிளாக கொடுக்கணும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பட்டன் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பேன். ஸோ வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து 1 ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டேன், சோனி வீடியோ. ஸோ அது அவ்வளோ பெருசு போட்டதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பெருசாக தேவையில்லாமல் அவ்வளோ பெருசு போட தேவையில்லையே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டாவே நிறைய பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இதை முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஐடியா வரல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நான் போடுறேன் ஒரு வீடியோவில். ஓகே, பார்க்கலாம். இப்போ இதில் நான் இந்த பட்டன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபைனல் வீடியோ காமிக்கிறேன். சப்வூஃபர் இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லை. சப்வூஃபர் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் காமிக்கல. இந்த வீடியோ போடுறதுனால என்னென்னா கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவங்க எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, அதில் எல்லாமே காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே திரும்ப சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப பவர் ஆன் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்வூஃபர் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரிப்ளேஸ் பண்ண பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஃபெதர் டச் மாதிரி பக்காவாக ஒர்க் ஆகும் இப்போது. ஸோ இப்போ நான் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பீக்கர் அவுட்புட்லாம் எடுத்து விட்டுருக்கேன். சப்வூஃபர் எப்படி பர்ஃபார்ம் வந்துன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் மோடு மாற்றிருக்கேன் டிவியில். 1 செகண்ட். ஓகே, ஸோ டிவியில் வந்து இன்னும் ப்ளே பண்ணல. ஓகே, இப்போ ப்ளே ஆகிருக்கு. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன். சப்வூஃபர் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ சப் உங்களை ப்ளே பண்ணுறத பார்க்க முடியும். ஸோ இது சப்பு. இப்போது நான் ஸ்பீக்கர் ஒன்று திரும்ப டச் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சென்டரு. இன்னும் கூட சவுண்ட் வச்சிடலாம், சப்பு எடுத்துடலாம். ஓகே, HDMI ஷேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செட்டில் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட்டில் HDMI ஷேக் ஆகிடுச்சுன்னா உடனே அப்படியே ஹேங் ஆகிடும். ஆஃப் பண்ணி போட்டால் தான் திரும்ப HDMI டிடெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இந்த மாடலுங்களில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஷேக் பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ திரும்ப இங்கே வீடியோ டிடெக்ட் ஆகிடும், சவுண்டும் இதில் திரும்ப வந்துடும். ஸோ சவுண்டு வந்து இப்போது ஒரு 45 வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி திரும்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், செக் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுது. இப்போ நான் சப்பு மட்டும் திரும்ப கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. சரிங்களா? ஓகே, இது பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நேரமும் டெஸ்ட் பண்ணியாச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சவுண்ட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாய்ஸும் இல்லை. கஸ்டமர் சொன்ன மாதிரி பட்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இது டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.